விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கை, அதாவது கரூர் அங்க விவகாரமா டெல்லி போன விஷயமாகட்டும், நிர்மல்குமார் அவருடைய இந்த ட்வீட் எப்படி பார்க்குறீங்க? நான் நிர்மல்குமாரை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் டெல்லி போறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி ஏன் கருத்து கேட்டார்? ஆ. அந்த கூட்டத்தினுடைய ஒரே அஜெண்டா என்ன? என்டிஏ கூட போலாமா வேணாமா? வேணாமா? அதான அஜெண்டா? ஆமா. எல்லாரும் என்ன சொன்னாங்க? 95% பேர் போகலாம்னு ஆமா சொன்னாங்க. என்ற கட்டத்தை ஃபில் பண்ணி விட்டனர். ஒரு 22 பேர் மட்டும்தான், அதாவது 120 பேர்ல 22 பேர் மட்டும்தான். அவர்கள்லாம் வந்து பெரும் பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் வந்திருப்பாங்கல்ல, வேற சில காரணங்கள் இருக்கும். இல்லாட்டி இவங்க ஏதாவது சொன்னா தப்பா நினைச்சுவாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். பாஸ் சொல்லிட்டாங்களா? இல்ல ஆமா. வேண்டாம் சொல்லிட்டாங்களா? எதுக்கு வம்புன்னு, ஆமா. அந்த மாரி. ஆனா அண்ணன் அண்ணன் என்ன செய்றாரோ அதான் எங்களுக்கு எங்களுக்கு அப்படின்னு. அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாரி கூட சொல்லியிருக்கலாம். அப்போ 98 பேர் பேசுனத நம்மிடம் அந்த மாவட்ட செயலர் சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது சொன்னது, நான் தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் ஆக்குவதற்காக தான் நான் கட்சிக்கு வந்தேன். தலைவர் முதல்வர் ஆவார்ன்றது தான் என்னுடைய குறிக்கோள். அதற்கு நான் உழைக்க தயார். ஆமா. அதற்கு என் மாவட்டத்தில எனக்கு சீட்டு கிடைக்காலும் கூட பரவாயில்ல. வேற யாரு கிடைச்சாலும் எனக்கு தயார். நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு. ஆனா, யாருமே இல்ல, எங்ககிட்டயே நீங்க வந்து இந்த மாரி பணம் கேட்கும்போது, எங்கள்ட்ட அந்த வசதி இல்ல. கேட்குற பணத்த குடுக்குறதுக்கு. அப்போ நீங்க வெளியில இருந்து ஆள கூட்டுவானா, யாரோ ஒரு ஊர்ல இருக்கிற பணக்காரன கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குறதுக்கு நான் ஏன் இந்த கட்சியில உழைக்கணும்? தலைவர் வராருன்னா, நான் அப்பழுக்கட்டு நான் உழைக்க தயார், தியாகம் செய்ய தயார். ஒரு ஊர்ல இருக்க ஒரு பணக்காரன எம்எல்ஏ ஆக்குறதுக்கு நான் ஏன் தியாகம் செய்யணும்? அதனால என்ன பலன் எனக்கு என்ன கிடைக்க போகுது? பலன்? இந்த கேள்வி பெரும்பாலும் வந்திருக்குது. அதனால அவர்கள் நமக்கு விசுவாசமா இருப்பாருன்றதுக்கு என்ன நிச்சயம்? என்ன கேரண்டி? எம்எல்ஏ ஆயிட்டு திமுகவுக்கு ஒரு 50 பேர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, ம். நம்ம மொத்தம் 45 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தோம்னா, ம். 40 பேர் அங்க போனா கட்சி தாவல விழாது. ஆமா. 40 பேர் அங்க போயிட்டா போமாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? நிச்சயம் இருக்கு. ஏன்னா அவனே துட்டு குடுத்தா இங்க வந்துக்கிறான். முதல் போட்டிருக்கான். அத விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா தரேன்னா, அங்க போறதுல அவனுக்கு என்ன இருக்குது? ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாறிடுவோம். கண்டிப்பா. சில பேருக்கு அவருக்கு பலன் அமைச்சர் தான் அது. 10 பேர கூட்டிட்டு வந்தா உனக்கு அமைச்சர் பதவின்னா சந்தோஷமா கூட்டு போவோம். அப்ப இன்னும் கட்சியில நீண்ட காலம் இருக்கிறவனும் போவோம். ஆமா. இதெல்லாம் பேசப்படல. நான் சொல்றேன். அப்ப இந்த மாரி அவங்க பொதுவா கேட்டிருக்காங்க. இல்ல உள்ளது என்ன? தேமுதிகல இது பார்த்தோம்ல நம்ம. விசுவாசிகள் குடுத்தாரு. ஆமா. 2 அவர விசுவாசிகள். மாரி ஆளுக்கு. கட்சியில எப்பவுமே நடவடிக்கை இப்ப பார்த்துட்டே இருப்பாரு. தினமும் உட்கார்ந்து ஆட்சி அரசியல்ல ஆமா. தெரியும் அவருக்கு. எல்லா அறிக்கையும் எல்லாம் சந்திச்சவர் அவரு பத்திரிகையாளர்ல. இவர்கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இவர்கிட்ட இல்ல. யார வச்சு போக முடியும்ன்றது பெரிய கேள்வி. அப்போ எதுக்கு நடத்துனீங்க? அதுல என்ன முடிவு?